தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசமுள்ள ஜெபத்துக்கு எத்தனை வல்லமை இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு போதிக்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம் என்று சொன்னால் எவைகள் முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ அவைகளை முடியும்படி செய்வதுதான் விசுவாசமுள்ள ஜெபம் என்று ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்றார். மார்க் 10:27 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அங்கே வரும். அப்போ தேவனால் எல்லாம் கூடும்னா விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். அதாவது ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்படி சொல்றாரு. ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையா? வந்துவிட்டது போல் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருங்கள் சொல்றாரு. இதோட இன்னொரு விஷயத்தும் கூடவே மனசில் வைக்கணுங்க, இதையும் மறக்கக்கூடாது. அது என்னன்னா, நாம் ஜெபிப்பது அவருக்கு சித்தமானதாக இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் ஜெபிக்கிற காரியங்கள், ஜெபத்தில் வைக்கிற குறிப்புகள் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நாம் எதை கேட்டாலும் அவர் நாமத்தில் கேட்டால் கொடுப்பேன்னு சொல்கிறாருங்க. ஆனால் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக பதில் செய்வேன்னு சொல்கிறாரு என்றால் அவருக்கு அது சித்தமாக இருக்கணுங்க. அதாவது நாம் ஒரு ஜெப குறிப்பு வைத்தால் அதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தால் அதில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா, அவர் நாமத்துக்கு மகிமைதானா அது என்று நாம் யோசித்து ஜெபம் பண்ணணுங்க. நீங்கள் எதை கேட்டாலும் சரி கொடுப்பாருங்க. ஆனால் ரகசியம் இதுதான், அவர் சித்தமாக இருக்கணும். அது பதில் கொடுக்கும்போது அவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். ஆகவே இதை கேட்டுக்கொண்ட கர்த்தரி பிள்ளைகளே, ஜெபம் கேட்கப்படுவதற்கு ரகசியம் இதுதாங்க. அவருக்கு சித்தமானதை கேளுங்கள், இது உமக்கு சித்தமானதா என்றும் ஜெபியுங்கள். அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. இப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்து விட்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கணுங்க. இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஜெபித்து கொண்ட கத்திரி பிள்ளைகள், பல மாதங்கள் வருடங்கள் பதில் வரலையா, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். ஒரு எதிர்பார்ப்போடு ஆர்வத்தோடு தலையை உயர்த்தி அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று ஆண்டவரின் திருமுகத்தை நோக்கி பார்த்து அவர் கைகளை நோக்கி பார்த்து காத்திருங்கள். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள், உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.